எல்லா புராணங்களும் கட்டுக்கதை கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு கதையும் சொல்ல முடியாது, கற்பனையிலெல்லாம் கதை சொல்ல முடியாது. அப்போது திருவண்ணாமலை தலத்தில் எத்தனையோ 1000 ஆண்டு காலத்திற்கு வராக அவதாரம்னு ஒன்று எடுத்தாரா இல்லையா? இறைவன் வராக அவதாரம்னு ஒன்று எடுத்தாரா? அந்த அவதாரம் எடுத்துதான் தேடினார் என்று புராணம் சொல்லுகிறது. அன்னப்பறவையாக பிரம்மாவுக்கு கோயில் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட இந்த 100 வருஷத்துக்குள்ளதான் பிரம்மாவுக்கு கோயில் எழுப்பப்பட்டதே தவிர ஆதி காலத்தில் எல்லாம் பிரம்மாவுக்கு கோயில் கிடையாது. தத்தாத்ரேய சொரூபம் இறைவன் சிவபெருமானுடைய கோயில்லையும் நாராயணனுடைய கோயில்லையும் நேர ஆப்போசிட்டில் பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க பிரம்மாவுக்கு ஒரு இடம், கருவறையில் ஒரு இடம், பின் சைடில். அது கூட இந்த பரிவார தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதை வைப்பாங்க இல்லையா, இந்த பக்கத்தில் வந்து துர்கை வைப்பாங்க, பிள்ளையாரை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சுற்றி வரக்கூடிய பகுதிகளில் ஒரு பகுதியாக தான் பிரம்மாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதி காலத்தில் கோயிலில் எல்லா கோயிலையும் பாருங்கள் பிரம்மாவினுடைய வடிவம் அப்படி தான் இருக்கும், அந்த ரூபத்தில் தான் இருக்கும். பழமையான 1000 வருஷம் பழமையான கோயில்கள் எல்லாத்துலேயுமே கூத்தனூர் என்று சொல்லக்கூடிய ஒரு தலத்தில் மட்டும்தான் சரஸ்வதிக்கு கோயில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த சரஸ்வதியினுடைய கணவராக இருக்கக்கூடியவருக்கு பிரம்மாவுக்கு கோயில் எழுப்பப்பட்டது. அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் பிரம்மாவுக்கு பூமியில் கோயில் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல இப்போவும் பிரம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்காங்க. ஏன்னா படைக்கக்கூடிய கடவுளுக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லி கோயில் கட்டியிருக்காங்க. இது எல்லாமே வந்து குறைந்தது ஒரு 100-150 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் தான் பிரம்மாவுக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோயில் எல்லாம் வந்து பிரம்மாவுக்கு இல்லை என்று தான் புராணங்கள் சொல்லுகிறது. இப்போ நான் அந்த இடத்துல பார்த்தேன், இந்த இடத்துல பார்த்தேன்னா புதுசாக நிறைய கோயில் கட்டுறாங்க இப்போல்லாம். ஆனால் புதுசாக கட்டினாலும் என்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மையார் கோயில் மாதிரியோ இல்லை ஸ்ரீரங்கத்தை போன்றோ இல்லை ராமேஸ்வரத்தை போன்றெல்லாம் கோயில் கட்ட முடியல. திருவண்ணாமலை கோயிலை போன்றெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் யாரும் கட்ட முடியலை. இன்றைக்கி எவ்வளவு கம்ப்யூட்டர் யுகம் கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றது, கோடி கோடியான செல்வங்கள் இருக்கின்றது, கோடி கோடியான மிஷின்கள் இன்றைக்கி வந்துட்டுது. அந்த மிஷினெல்லாம் எந்த கம்ப்யூட்டரும் இல்லை, கலியுகமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லாத காலத்திலேயே அவ்வளவு பெரிய கோபுரங்கள் கட்டினார்கள். உண்டா இல்லையா? ஆனால் யாராலையும் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி மாதிரி ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? ஸ்ரீரங்கத்தை போன்று ஒரு கோயில் கட்ட முடிஞ்சதா? ஒரு திருவண்ணாமலை கோபுரத்தை போன்று ஒரு கோயில் கட்ட முடிந்ததான்னா இல்லை. அதான் உண்மை. யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரிய திருவண்ணாமலை தலம். அந்த தலத்தில் நிறைய அற்புதங்கள் எல்லாம் நடந்திருக்கு. நம்மை போன்று ஒரு அம்மையார், அந்த அம்மா வந்து அம்முனி அம்மான்னு பேர். அந்த அம்மா கட்டியது தான் நம்மளுடைய வடக்கு கோபுர வாசல் அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து அந்த அம்மா தான் கோயில் கட்டியிருக்கா, அதாவது கோபுரத்தை கட்டியிருக்கிறா. வல்லால மகாராஜா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் வல்லால மகாராஜான்றது தான் சரியானது. நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து வெள்ளாலான்னு வந்துருச்சு. வல்லால மகாராஜான்னு பேர். அந்த வல்லால மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு ராஜா, திருவண்ணாமலை பகுதியை ஆண்ட ஒரு ராஜா அவர். அந்த ராஜாவாக இருக்கக்கூடியவர் வந்து கிழக்கு கோபுர வாசல் கட்டினார். வல்லால மகாராஜா கட்டிய கோபுரத்தின் மீது ஏறிதான் அருணகிரி பெருமான் கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்யப்பட்டது. அப்போதான் முருகப்பெருமான் தாங்கி பிடிச்சார். கிளி கோபுரம் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கும் அருணகிரி பெருமான் கிளி கோபுரமாக இருக்கின்றார். முருகப்பெருமான் சொல்ல முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபரை என ஓதும் அப்படின்னு திருப்புகழை தொடங்கினார். முதல் பாடல் இது. அப்பேற்பட்ட கிளி வடிவமாக இருந்து அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதி என்று சொல்லக்கூடியதை பாடி அருளி கொடுத்தார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய திருவடியில் போய் அந்த அருணகிரி பெருமான் சேர்ந்தார். 16,000 திருப்புகள் பாடினார். நமக்கு கிடைச்சது வெறும் 1600 திருப்புகள் தான் கிடைச்சது. வெறும் 600 திருப்புகள் தான் நமக்கெல்லாம் கிடைச்சது. ஆனால் மீதமெல்லாம் வந்து காலப்போக்கில் செல்லரித்து அழிந்து போனது. அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த குறிப்பிட்ட திருப்புகள் மட்டும் கிடைச்சது. மனிதருக்கு ஒரு வேளை இறைவனுக்கு தேவையானதெல்லாம் இறைவனே எடுத்துக்கிட்டு மனிதருக்கு தேவையானதை மட்டும் கொடுத்தாரோ என்னமோ தெரியலை, இருக்கலாம், நம்ம யாரும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியது வந்து திருவண்ணாமலை தலம்.
அதில் வல்லால மகாராஜா என்று சொல்லக்கூடிய அந்த வல்லால மகாராஜா கிழக்கு கோபுரத்தை கட்டிட்டு வடக்கு கோபுரத்தை கட்டுறார். ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதில் நின்று போச்சு அந்த வடக்கு கோபுரம். அதுக்கப்புறம் அவரால் முழுமையாக முடிக்க முடியலை. ஏன்னா இந்த ஊரார்கள் என்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பேச்சுக்கும் ஏச்சிக்கும் அவர் ஆளானார். என்ன கர்மா பண்ணானோ, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, இன்னமும் அவனுக்கு ஒரு புழுவோ பூச்சியோ இல்லை. என்ன இல்லை? புழுவோ பூச்சியோ இல்லை. ஒன்று சொல்கிறேன், இதில் யாராவது அது மாதிரி இருந்தால், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த வல்லால மகாராஜாவினுடைய கதையை கேட்டு நீங்கள்லாம் வந்து சந்தோஷமாக இருக்கணும். ஏன் இறைவனை அந்த குழந்தையை கொடுக்கலன்றதுக்கும் காரணம் தெரிஞ்சுக்கணும். இறைவனாக இருக்கக்கூடியவர் நம்மளுக்கிட்டெல்லாம் சில நேரங்களில் சில இதெல்லாம் திருவிளையாடல் செய்வார். அது மாதிரி இப்போது வல்லால மகாராஜா இடத்துல ஒரு திருவிளையாடல் செய்கிறார். குழந்தை பாக்கியம் இல்லை. இவர் வந்து தினமும் அண்ணாமலையாரை வந்து பாதத்தில் பணிவார். பணிகிற பொழுது ஒரு சில பேர் மந்திரிங்க சில பேர் எல்லாம் பேசிக்கிறா, என்ன தான் கோபுரம் கட்டி கொடுத்தா மட்டும் குழந்தைய கொடுத்துருவாரா என்ன? என்ன கர்மா பண்ணானோ, இந்த எலும்பு இல்லாத நாக்கு இருக்கே அது சும்மானே இருக்காது. பாம்பை விட தேலை விட மிகப்பெரிய பாய்சன் எதுடான்னு கேட்டால் அந்த நாக்கு தான். மனிதர்களினுடைய நாக்கு அவ்வளவு பெரிய பாய்சன் அந்த மனிதர்களுடைய நாக்கு. இப்போது வல்லால மகாராஜா அவர் விழுந்து வணங்குறார். எல்லாரும் சில பேர் பேசிக்கிறார், என்ன கர்மா பண்ணானோ அதனால தான் கடவுள் கோடி கோடியாக சொத்து கொடுத்துருந்தாலும் கூட ஒரு பிள்ளையை தரலை. மல்லம்மா செல்லம்மான்னு 2 மனைவிமார்கள், 2 மனைவி. ஆனால் 2 மனைவிக்குமே இல்லை, கடவுள் கொடுக்கலை. அப்போ கொடுக்காத பொழுது அப்போது சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஒருவேளை நான் உண்மையாகவே கர்மா பண்ணியிருப்பேனோ. கிழக்கு கோபுரத்தை முடித்தார், வடக்கு கோபுரத்தை கட்டின்னு இருக்கார். இப்போ இந்த நிலையை வருது. அப்போது ஒரு நாள் போய் காதுபட நிறைய பேர் பேசுகிறத கேட்ட உடனே மனம் ரொம்ப நொந்தார். நொந்த உடனே பார்த்தா நேராக போனார், சிவபெருமானுடைய அந்த பாதத்தில் போய் தன்னுடைய நெத்தியை வச்சு இடித்து அழறார். உண்மையாகவே நான் கர்மா பண்ணேனா? அந்த கர்மாவினால் தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லையா இறைவா? எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் அவங்க சொல்லுவது போல எனக்கு என்ன வருத்தம்னா, எனக்கு பின்னாடி என் பிள்ளையாவது இந்த கோபுரங்களை கட்டி முடித்து உன்னை பராமரிப்பு செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லாமல் போய்விட்டதே என்று தான் நான் அழுகிறேன்னார். இப்போ நான் என் கணவர் இந்த தொழில் செய்திருந்தார். உண்மையாகவே என் கணவர்கிட்ட எனக்கு அதுக்கு முன்னாடி இதை பற்றி ஒன்றும் தெரியாது. கல்யாணம் ஆன புதுசில் சொல்வார், ஞான சூன்யம்பார். தலையில் 2 கொட்டு கொட்டிகிட்டே இருப்பார். ஆமாம், ஒன்றும் தெரியல. இந்த நான் கல்யாணம் பண்ணிவிட்டு நான் படுற பாடு என்ன பாடும்பார். நான் சொல்லுவேன், சன்னியாசியாக போக வேண்டியவருக்கெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன படாத பாடுபடுத்துகிறாரேன்னு நான் சொல்லுவேன். அப்போது அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக எதையோ கொஞ்சம் அப்படி கேட்டு அப்புறமா ஒரு நாள் ரொம்ப சண்டை யுத்தமாக மாறி அப்புறம் ஒரு நாள் சொன்னார், இந்த புராணத்தை படித்து, ஏன்னா அவர் 12 மணி 1 மணி 2 மணி 3 மணிக்கு தான் வருவார். எனக்கு ஒரு சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு 16லேயே கட்டி கொடுத்துட்டா. அப்போ கட்டி கொடுத்த உடனே நான் என்ன பண்ணுறது? அப்போ சின்ன பொண்ணுக்கெல்லாம் இந்த அளவுக்கு ஞானமோ அறிவோ இருந்தால் இந்த தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது. அப்போ சொல்லுவேன், நான் என்ன பண்ணுறது, இந்த சன்னியாசி எங்கேயோ போயிட்டு வருது போலுக்குது, 3 மணிக்கு வருது 2 மணிக்கு வருது அப்படின்னு சண்டை போடுவேன். அப்படி சொன்னார், இந்த புராணத்தை படின்னு கொடுத்தார். முதல்ல பிள்ளையார் புராணம் தான் படித்தேன். அடையார் சிக்னலில் ஒரு விநாயகர் சதுர்த்தி அன்றைய தினத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சொற்பொழிவு ஆரம்பிக்கணும், இப்படி முடிக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டார். ஜோன்னு மழை பெய்யுது. அப்போது ஒரு சுந்தரம் ஐயர்னு ஒரு ஐயர் இருந்தார், சிவாச்சாரியார், ரொம்ப ஒரு 85 வயசு இருக்கும் அப்போவே அவருக்கு. அவர் இப்போ இல்லை. அப்போது அவர் நான் பேச ஆரம்பித்தேன்.
பேச ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் அடியே முடித்ததுக்கப்புறம் ஒரு 500 பேர் கொடையை பிடிச்சிட்டே கேட்டுட்டு இருந்தான். எல்லாம் மழை. அப்போ சொன்னார், அடியே உன் நாக்கில் சரஸ்வதி இருக்காடி, எனக்கே இந்த புராணமெல்லாம் சத்தியமாக தெரியாதுடி, பிள்ளையாருக்கு கிட்டத்தட்ட 55 வருஷமாக நான் பூஜை பண்ணின்னு இருக்கேன்டி, நன்னா பேசுகிறேன், விட்டுடாதே, கெட்டியாக பிடிச்சிக்கோன்னார். அதான் எனக்கு முதல் கலைமாமணி விருது. அவர் வாழ்த்து தான் எனக்கு முதல் கலைமாமணி விருது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி கற்றுக்கின்றது தான் இது. அப்போது வல்லால மகாராஜா சொல்கிறார், உண்மையாகவே நான் இப்படி ஒரு பாவம் செய்திருப்பதனால்தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை நீ தரவில்லையோ. 2 மனைவிமார்கள் இருக்கிறார்கள், ஆனால் பாக்கியம் தரலை. அப்போ யோசிக்கிறார், ஒருவேளை நான் உண்மையாகவே பாவம் பண்ணியிருப்பேனோ, உண்மையாகவே நான் ஏதோ பாவம் பண்ணியிருப்பேனோ, ஆனால் என்னன்னு தெரியலையே. சரி, ஏன் எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல? 2 மனைவியை கொடுத்த இறைவன் குழந்தை பாக்கியத்தை தரல. அப்போ சொல்லி யோசித்து போயிட்டே இருக்கிற பொழுது அப்போது நினைக்கிறார், அண்ணாமலையார்கிட்ட போய் அழுதார். இந்த குழந்தை இல்லைன்னா இவ்வளவு கஷ்டம் இருக்குமா? குழந்தை இல்லாததற்கு நான் ஏற்கனவே பல புராணங்களில் உங்கள் இடத்துல கூட நான் உதாரணம் சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, அமாவாசை திதி கொடுக்கலன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது, அதற்கு பிறகு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலைன்னா குழந்தை பாக்கியம் இருக்காது, அதற்கு பிறகு சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 அடிப்படை காரணத்திற்காக குழந்தை பாக்கியம் இருக்காது. இன்னும் சொல்லிக்கலாம், நமக்கு அந்த பிறவி கடைசி பிறவி முக்தி தந்தால், ஏன்னா நமக்கு வாரிசு இருந்தால் முக்தி கிடைக்காதுன்னு ஒரு நீதி இருக்குது. நம்ம வாரிசு அடுத்து நமக்கு ஈமக்கிரியை பண்ணணும், இன்னும் என்னென்னமோ பண்ணணும், அடுத்தடுத்து வாரிசு போகும். நம்மளோட நம்ம சந்ததியை நிறுத்தி அந்த நிறுத்திவிட்ட பிறகு நமக்கு முக்தியை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறமா நமக்கு பிறவி கிடையாது. ஒருவேளை அதனாலேயும் கூட குழந்தையை கொடுக்காமற் இருக்கலாம். இதான் நம்மளுடைய தாத்பரியம். இப்போ இவர் யோசிக்கிறார், பார்த்தார், வீட்டுக்கு போனார், இதையே நினச்சொன்றிருக்கார். யாருன்னா எதனா சொல்லிட்டா நம்மளால் தாங்க முடியாது. நல்லது சொன்னால் அதை கேட்டு சந்தோஷப்படுவோம். நானும் பாருங்கள், அந்த யூடியூப்பில் எதையோ படிக்கூடாத படிச்சுட்டு நானும் சொல்லின்னு இருக்கேன். ஏன்னா வாழ்த்துவதை காட்டிலும் வையக்கூடியது தான் இன்றைய உலகம். நீ என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்புக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய உலகம் எல்லாம் இப்பொழுது கிடையாது. மாயைக்குள்ள எல்லாரும் கிட்டத்தட்ட, யாரோ ஒரு சொற்பொழிவாளர் கூட சமீபத்தில் சொன்னார், 1 மணி நேரம் நாங்கள் புத்தகம் பார்க்காமல் பேச வேண்டுமானால் 100 மணி நேரம் படித்தால் மட்டும்தான் எங்களால் அதை சொல்ல முடியும். ஆனால் சில பேர் பார்த்துட்டு என்ன சொல்கிறா, காத்தால இவ்வளவு நேரத்துக்கு இந்த விளக்கேற்றுங்கோ, இதை பண்ணுங்கோ, இதை பண்ணிங்கன்னா இந்த கோயில் போனீங்கன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும், இந்த கோயில் போனீங்கன்னா இவ்வளவு நல்லாயிருக்கும். இப்போ ஏதோ ஒரு நேற்று ஒரு 10 ஃபோன் கிட்டத்தட்ட திருப்போரூர்லேருந்து நம்ம வர சொல்லியிருந்தனே, அந்த திருப்போரூர்லேருந்து ஒரு 10 ஃபோன் பண்ணியிருந்தா. என்னமோ வெத்தலையில் விளக்கேற்றணுமா அப்படின்னு ஒரு ரூமரை கிளப்பி விட்ருக்கா. ஆமாம் ஆமாம், வெத்தலையை காம்பை கிள்ளிட்டு அந்த காம்பை அந்த இதுலேயே போட்டு, எதில் அந்த விளக்குலேயே போட்டுட்டு அதில் ₹1 காயினை போட்டுட்டு அந்த வெத்தலை நுனியில் மஞ்சள் குங்குமத்தை வச்சுட்டு அது மேலே நல்ல அகல் விளக்கை வச்சு நெய்யை ஊற்றி ஏற்றினா நமக்கு கோடி கோடியாக கொட்டும். எவன் சொன்னான்னு தான் தெரியல. இது கிட்டத்தட்ட நான் நைட்டு 11:30 மணி ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுது, அம்மா கோச்சிக்காதீங்கம்மா, செம்பாக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணுறேன், எங்கள் ஊர் முழுக்கவே இதான் பேச்சு, நாங்கள்லாம் வீட்டில் விளக்கேற்றின்னு இருக்கோம். நான் டைம் பார்க்குறேன், மணி 11:30. ஏம்மா 11:30 மணிக்கு விளக்கேற்ற சொல்லி யாருமா சொன்னது? ஆமாம், திருவண்ணாமலையில் சரிஞ்சிட்டு தாமே, அதுக்கு வெற்றிலையில் விளக்கேற்றினால்தான் நம்மளுடைய தோஷமெல்லாம் போகுமா, கஷ்டமெல்லாம் போகுமா, அது மட்டும் இல்லை கோடி கோடியாக பணம் வரும்னு சொன்னாங்க. நான் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு வெத்தலையை பார்த்து 5 விளக்கை எடுத்து வச்சு வெத்தலையில் விளக்கேற்றிட்டு, கூரையை பிச்சுட்டு கொட்டு, கூரையை பிச்சுட்டு கொட்டுன்னா கொட்டுவா செய்யும்? உழைக்கணும். இதெல்லாம் இல்லை, விளக்கேற்றணும், அவ்வளவுதான். ஒரு காலத்தில் அகலை தவிர வேறு விளக்கு கிடையாது. வெள்ளியில் கிடையாது, காமாட்சி அம்மாவில் கிடையாது, எந்த விளக்கு குத்து விளக்கு இதெல்லாம் கிடையாது.
இது எல்லாமே ஒரு 100, 150, ஒரு 250 வருஷத்திற்கு உள்ளர வரப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் மனிதர்கள் வாழலையா? யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒருத்தருக்கு அது சக்ஸஸ் ஆகலாம், ஏன்னா அவங்க காலம், நேரம், ராசி, நட்சத்திரம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம். அவங்களுக்கு அன்னைக்கு இறைவன் மகாலட்சுமி திருவருள் செய்யணும்னு இருந்திருந்தால் ஒரு வேலை செய்திருக்கலாம். அதுக்காக எல்லாரும் மெத்தலையில் விளக்கேற்றிட்டாவே கிடச்சிருமா? நேற்று ஒரு 10 ஃபோனு இங்கேருந்து நிகழ்ச்சிக்கு போனதுலேருந்தே ஃபோன். அதுக்கப்புறம் ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு ஒரு அம்மா, ரொம்ப தெரிஞ்ச அம்மா, அந்த அம்மா பண்ணுறேன், இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறேன்னு கோச்சுக்காதீங்க, உங்ககிட்ட கேட்டால் தான் டவுட் கிளியரன்ஸ் ஆகும், அதுக்காகவே ஃபோன் பண்ணுறா. இது மாதிரி உள்ள நிகழ்ச்சிகளை நான் ஒன்றே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்கள், எதையும் பார்க்க வேண்டாம்னெல்லாம் சொல்லலை. ஆனால் இதையெல்லாம் சொல்லுவதற்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் பார்க்குறா. கோடி கோடியாக கொட்டிடுமான்னு உயிரை கொடுத்து ஆன்மீகத்தினுடைய பெருமைகளை, இறைவனுடைய பெருமையை அவ்வளவு சொல்லி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதை கேட்கணுன்னா அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுற, இது கட்டுக்கதைன்ற. அதுக்கப்புறம் யாரோ ஒரு அம்மா சொல்லியிருக்கா, லா சரியில்லை, லீ சரியில்லை, லூ சரியில்லை. நான் என்ன உட்காந்துட்டு எல்லாருக்கும் உட்காந்துட்டு பிஹெச்டி பட்டம் பெறதுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையே. நான் என்ன கல்லூரியிலையா கிளாஸ் எடுத்துட்டுருக்கேன்? இல்லையே. சாதாரண மக்களுக்கும் புரிய வேண்டும் என்கின்றதில் நான் சொல்கிறேன், அவ்வளவுதான். நான் பேசுகிறது யாருக்குமே புரியாமல் இருந்து என்னம்மா அந்த அம்மா சொன்னால் ஒன்றும் விளங்கலை, சரி இருந்து தொலையணுமே நாங்கள் உட்காந்துட்டு இருந்தேன். இல்லை, நான் உங்களுக்கு சொல்லலை, சில பேர் மனதில் அந்த எண்ணம் தோன்றுமா இல்லையா? அப்படி இருக்கிறதை காட்டிலும் புரியும்படியாக உங்களுக்கு புரியுதான்னு கேட்டுட்டு நீங்கள் நடைமுறையில் பேசக்கூடிய மொழியில் நான் உங்களுக்கு சொன்னாதான் புரியும். நான் பாட்டுக்கு ஏதோ வந்தேன், ஏதோ பேசினேன், எனக்கு சம்பளம் யாரோ கொடுக்குறா அப்படின்னு நான் பாட்டுக்கு போகக்கூடாது. உங்கள் 4 பேர் மனசுலையும் 4 இன்னார்த்திக ஐயோ நினச்சிப்பீங்க. என்னென்னு கரெக்டாக 10 மணிக்கு ஆஜராகிடுவோம், 12 மணி வரைக்கும் பொழுது போகிறதே தெரியாது, என்ன அருமையாக அந்த அம்மா உட்காந்து கதை சொன்னா. ஆனால் இன்றைக்கும் அது இல்லை. ஒரு 4 பேராவது மனசில் நினைப்பீங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாங்கள் உயிரை கொடுத்து இந்த சொற்பொழிவே பண்ணுறோம். இதுதான் உண்மை. இதுதான் தேவையே தவிர அதுக்காக நம்மெல்லாம் இதெல்லாம் சொல்லின்னு இருக்க முடியாது. அப்போது மனதுக்குள் கவலை என்று சொல்லக்கூடியதை கண்டதை போட்டு யோசிக்கக்கூடாது. இப்போ வல்லால மகாராஜா யாரையோ சொன்னதை வைத்து அவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு பாவம் பண்ணதுனால தான் உங்களுக்கு குழந்தை இல்லையா? அதையே நினச்சின்னு இருக்கார். சிவபெருமான் பார்த்தார், என்ன இவன் தினமும் நம்ம வணங்குறவன் இவ்வளவு அழுகிறானே இன்னைக்குன்னு பார்த்து, அச்சோ ஒரு கோபுரத்தை கட்டி முடித்து 2வது கோபுரம் என்று சொல்லக்கூடியது எழுந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வளவு வருத்தப்படுகிறானே, சரி போய் அவன் வருத்தத்தை தீர்த்து வச்சிடுவோன்னு இறைவனே இறங்கி வர்றார். இறங்கி வர்றதுக்கு முன்னாடிக்கு அவருக்கு ஒரு சந்தேகம். இது புராணத்தில் இல்லை, குருநாதர் வாரியார் சுவாமிகள் சொல்ல, அவருடைய சீடர்கள் சில பேர் சொல்ல நாங்கள் அதை கேட்டிருக்கோம், அவ்வளவுதான். அது புராணத்தில் இல்லை. இருந்தாலும் அவர் மக்களுக்கு போய் சென்றடையணுன்றதுக்காக, பக்தி நெறியில் போகணுன்றதுக்காக அவர் ஒரு சில இடத்துல இந்த இடைசருக்களில் அதை நொழிச்சிருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், சிவபெருமான் கேட்டாராம், பிரம்மா ஏன் இன்னும் வல்லால மகாராஜனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை? இருங்க சுவாமி, இந்த பார்த்து சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தை அப்படி பட்டி போட்டார். சுவாமி குழந்தை பாக்கியம் இருக்கு, அப்போ ஏண்டா இன்னும் போடாமல் வச்சிருக்கே? சுவாமி அதுதான் எனக்கும் தெரியல சுவாமி. இருங்க சுவாமி, அவருக்கு புண்ணிய பலன் எப்படி இருக்குது? நன்றாக இருக்குது சுவாமி. சரி, ஏன் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை? அதுவா சுவாமி, அது இருங்க சுவாமி, யார் குழந்தையாக போவார்கள் என்றாவது பார்த்து விட்டு சொல்லுகிறேன். சிவபெருமானே நேரில் கேட்குறாருன்னா சும்மாவா? பார்த்தார், புரட்டி பார்த்தார். சுவாமி குழந்தை பாக்கியம் இருக்குது, ஆனால் யார் போவது என்பது தான் பிரச்சனை. யாருக்கு? வல்லால மகாராஜனுக்கு குழந்தையாக யார் போறதுல தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? சரி, அந்த 33 கோடி தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் அனுப்பு. சுவாமி இல்லை, அவருக்கு அந்த பாக்கியம். சரி, உனக்கு இருக்கா? சுவாமி படைக்கிற தொழிலை விட்டுட்டு போக முடியாது சுவாமி, அப்புறம் யார் படைக்கிறது? சரி, அடுத்து யார் இருக்கா? ஏற்கனவே தசாவதாரத்தில் 9 அவதாரம் முடிச்சு விட்டார், 10வது அவதாரத்துக்காக வெயிட்டிங்கில் இருக்கார், அவரை வேணா அனுப்பிப்பார். சுவாமி அவருக்கு அந்த பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இருக்கு என்று சொல்லுகிறாய்,
சரி இந்த இந்திரன் சந்திரன் சூரியன் யாருக்காவது? சுவாமி அவங்களுக்கும் இல்லை. எவனுக்கு தாண்டா இருக்கு? சுவாமி சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சத்தியமா கோச்சிக்க மாட்டேன், சீக்கிரமா சொல்லு. அவன் அழுது கொண்டிருக்கிறான், அவன் துயரத்தை நான் தீர்க்க வேண்டாமா? இல்லை இல்லை சுவாமி, தங்களுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருக்கு, எங்களுக்கு யாருக்கும். அப்படியா? சரி, எனக்கா? ஆமாம் சாமி. ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதிக்கா, பிறப்பு இறப்பு இல்லாதவருக்கா? ஆமாம் சாமி, உங்களுக்கு மட்டுமே தான் இருக்கின்றது. சரி, அப்போ நான் தான் போகணுமா? ஆமாம் சாமி, நீங்கள் தான் போகணும். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது தெரியுதா? வல்லால மகாராஜா என்று சொல்லக்கூடியவர் எவ்வளவு புண்ணியம் செய்திருந்தால் அந்த சிவபெருமானே குழந்தையாக வர வேண்டும் என்று பிரார்த்தம் இருக்கும். அதானே நிஜம். அப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளவு திருவருள் செய்திருக்கணும், எவ்வளவு அன்பு வைத்திருக்க வேண்டும், சுயநலமில்லாத அன்பு. சரி, சிவபெருமான் பார்த்தார், சிவகணங்களே பூதகணங்களே புறப்படுங்கள். எல்லாம் கூட புறப்பட்டா அடுத்த வினாடி பார்த்தா இந்த வேஷத்துலலாம் வரக்கூடாது, நீங்கள்லாம் பெண் வேஷத்தில் வாங்கோன்ட்டான். யார்? சிவபெருமான் சொல்கிறார், நீங்கள்லாம் பெண்ணினுடைய வேஷத்தை எடுங்கள். நேராக போனார், வல்லால மகாராஜாவினுடைய அரண்மனைக்கு போனார். போன உடனே இவரை பார்த்த உடனே சிவடியார், வாங்க சுவாமி, வாங்க சுவாமி. 90 வயசு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒயிட் அண்ட் ஒயிட் வணக்கம், பாத பூஜை பண்ணார். சுவாமி என்ன ஏதோ இருக்கிறத கொடு, சாப்பிட வச்சார். எல்லாம் முடிஞ்ச உடனே சுவாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கணவன் மனைவி எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. வாங்கும் பொழுது, வல்லால இன்று இரவு உன்னுடைய அரண்மனையில் தங்கலாம் என்று இருக்கின்றேன், எனக்கு ஒரு பெண் வேணும். என்ன வேணும்? எனக்கு ஒரு பெண் வேணும். சொன்ன அடுத்த வினாடி பார்த்தார், ஓ யாருங்க? சரிங்க சுவாமி, இவர் தான் ராஜாவாச்சு. அந்த காலத்தில் தாசி பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருப்பாங்க. அங்கேருந்து தொண்டு செய்கிறதுக்காகவே ஒரு பெண்ணை போய் சில பொற்காசுகள் தங்க காசுகள் கொடுத்து அழைத்து வருவாங்க. அந்த தெருவுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களையும் இந்த சிவகணங்கள் பூதகணங்களாக வர சொன்னார் இல்லையா, அவங்க எல்லாரையும் ஆணா மாற்றிட்டார். எல்லா தாசி பெண்கள் வீட்லேயும் ஒவ்வொரு ஆணை அனுப்பிச்சி வச்சுட்டே இருந்தார். இவர் எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்து அனுப்புகிறாரோ அங்கெல்லாம், சரி இந்த ஊரை விட்டுரு, அடுத்த ஊருக்கு போவோம், அடுத்த ஊருக்கு போவோம், அடுத்த ஊருக்கு போ. இப்படியே சாயங்காலம் 8 மணி ஆகிப்போச்சு, இரவு 6 போச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு. வல்லாலா, நான் உறங்குற நேரம் வந்தது, தொண்டு செய்ய பெண் கேட்டனே எங்கே? ராத்திரிக்கு பெண் கேட்டனே எங்கே? நீங்கள்லாம் தப்பாலாம் நினைக்கக்கூடாது. ராத்திரிக்கு பெண் கேட்டாருன்னா வேறு மாதிரியெல்லாம் நினைக்கக்கூடாது. ஆமாம், ஏன்னா நிறைய பேர் ராத்திரிக்கு பெண் அப்படின்னாவே வித்தியாசமாக நினைப்போம் இல்லையா? அதனால் இவர் சொல்கிறார், பெண் கேட்டனே எங்கேன்னார். சுவாமி இருங்கன்னார். அவர் போயிட்டார், அந்த அறைக்கு போயிட்டார். அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்தாச்சு. ஆனால் இவர் கேட்டது ஒன்றே ஒன்று, அந்த பெண் மட்டும் இன்னும் கிடைக்கல. காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடல, இரவு சாப்பிடல. மல்லம்மா செல்லம்மா 2 பேரும் வந்தாங்க, மனைவி வந்தாங்க. ஏங்க காலையில் சாப்பிடல, மத்தியானம் சாப்பிடலை, இப்போவும் நீங்கள் உண்ணாமல் இருந்தால் எப்படி? வாங்க முதல்ல சாப்பிடுங்கன்னா. இல்லைம்மா, எனக்கு இன்னும் வேலை முடியல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடாமல் நாங்கள் என்னைக்கு சாப்பிட்ருக்குறோம்? அந்த காலத்து பெண்கள். இப்பெல்லாம் அம்மா ஐயா எப்போ வருவார்? அது எப்போனா வரும், எப்போனா போகும். ஐயா சாப்பிடுவார், அதுவே வரும், அதுவே போட்டுக்கும், அதுவே சாப்பிட்டுக்கும். ஆமாம், அவை விராட்டியார் பழமொழி சொன்னாங்க, என்னென்ன? பின் தூங்கி முன்னெடுவாள் பத்தினி. ஆனால் இப்பெல்லாம் முன் தூங்கி பின்னெடுவாள் பத்தினி. அந்த மாதிரி ஆகிப்போச்சு, மாறிப்போச்சு இப்பெல்லாம் காலெல்லாம். அதனால் இப்போ மாறி போச்சு. ஆனால் அந்த அம்மா சொன்னால், நீங்கள் சாப்பிடாம நாங்கள் எப்போ சாப்பிட்ருக்குறோம்? ஓ அப்படியா, சரி அம்மா கொஞ்சம் இருங்க. இந்த மல்லம்மா போயிடுச்சு, செல்லம்மா இருக்குது. செல்லம்மா இருந்தது சொல்லிச்சு, சுவாமி என்ன தான் பிரச்சனை? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், எங்கெங்கேயோ போகிறீங்க வரீங்க, இவ்வளவு நேரம் போயிட்டே இருக்கீங்களே, நீங்கள் என்ன
பிரச்சனையில் இருக்கிறீங்க. ஏன்னா மனைவி சில நேரத்தில் தக்க சமயத்தில் மந்திரியாக இருக்கணும், மனைவி மந்திரியாக இருக்கணும். இப்போ இந்த அம்மா சொல்ற, ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? காலையில் பார்த்தேன்ல ஒரு சிவடியார் வந்திருந்த, ஆமாம், அந்த அடியார் இன்னைக்கு இரவு ஒரு பெண் கேட்டிருக்கார். அப்படியா? நானும் எல்லா இடத்திலும் அனுப்பி பார்த்தேன், எங்கும் பெண் கிடைக்கவில்லை. அடையே, என் நாட்டையே தரேன்னு கூட சொல்லி பார்த்துட்டேன், யாரும் ஒரு பெண் வரல. அப்படியா? சுவாமி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நானே செல்லட்டுமா? இப்போ இருக்கக்கூடிய கணவராக இருந்தால், பாவி எனக்கு துரோகம் பண்ணுறியா அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. உன்னை மனைவியாக அடைவதற்கு நான் என்ன பாக்கியம் செய்தேனோ, என்ன புண்ணியம் செய்தேனோ, சாஸ்திராங்கமாக காலில் விழுந்தார். அந்தம்மா 10 அடி தள்ளி நின்னா, சுவாமி நான் போகிறேன் என்று சொன்னேன், உங்கள் துன்பம் தீர வேண்டும், நீங்கள் உண்ண வேண்டும், அதுதான் என் வேலை. சரி, மனைவியை அலங்காரம் பண்ணார். அந்த சாமியார் இருக்கக்கூடிய அறைக்கு மனைவியை இவரே அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வச்சுட்டு சொல்கிறார், யாரையாவது காவல் போட்டால் பிரச்சனை வந்துடும், எவனாவது சத்தம் போட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு அவரே காவலாக நிற்கிறார். யார்? வல்லால மகாராஜாவே காவலாக நிற்கிறார். நின்ற அடுத்த வினாடி இந்த அம்மா போன உடனே அந்த இடத்துல இறைவனை பாடினான். சிவபெருமான புராணத்தை, தேவாரத்தை, திருவாசகத்தை எதையோ ஒன்று ஆடினா எல்லாம் பண்ண. அந்த சாமியார் தொடுவாரான்னு பார்த்தா தொடலை. சரி, நாம் தொடுவோமே அப்படின்னு இந்த அம்மா தொட்டா மடியில் அவர் குழந்தையாக மாறிவிட்டார். குவா 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 குவான்னு சத்தம் கேட்குது. நம்ம அரண்மனையில் இந்த சத்தம் கேட்காதான்னு தானே இத்தனை நாள் அந்த அண்ணாமலையாரை நம்ம வணங்கி இருந்தோம். அந்த அண்ணாமலையார் தொடுவார் வழுவா வண்ணம் அருமே, தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய அண்ணாமலையார் இவ காட்சி கொடுக்குறார். எங்கே? மடியில் குழந்தையா இருக்கார். குவா குவான்னு சத்தம் கேட்ட உடனே அந்த சாமியாரும் மனைவியும் தான் உள்ளே இருக்காங்க. இருந்தாலும் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. கதவு திறந்து உள்ளே போய் பார்க்குறார், குழந்தை மடியில் இருக்கு. குவா குவான்னு சத்தத்தை கேட்ட அடுத்த வினாடி அப்படி கையில் தூக்குறார். தூக்கி உச்சி மோந்து முத்தம் இடுகிறார். முத்தமிட, பிள்ளைகளி தீர்க்க வந்த பெருமானே. ஒரு இரவில் ஒரு கையில் குழந்தை இருக்கும்னா அது எப்படி இருக்கும்? அப்போ அந்த குழந்தை பேசுது, வல்லாலா இப்போ சந்தோஷமா? சுவாமி, தாங்கள் வேறு யார்? அந்த அண்ணாமலையார் தான். சொன்ன அடுத்த வினாடி கணவனும் மனைவியும் அப்படியே பூரித்து உடம்பெல்லாம் சிலிர்த்து, இறைவா உன்னை குழந்தையாக பெறக்கூடிய பாக்கியத்தை செய்திருக்கிறோமே, எந்த ஜென்மத்தில் எத்தனை ஜென்மத்தில் நாங்கள் புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லையேன்னு அழுது தொழுதார்கள். அப்பொழுது அண்ணாமலையார் குழந்தை ரூபத்தில் இருந்து ஒரு வார்த்தை சொல்றார், அலாதே வல்லாலா, அதுதான் நானே உனக்கு குழந்தையாக வந்து விட்டேனே, இனிமே நீ இதை தானே கேட்ட, அப்போ நானே வந்து விட்டேன், இப்பொழுதும் ஏன் அழுகிறாய்? அப்போ தான் சொன்னார், இல்லை என்ன எல்லாரும் சொன்னாங்க, கொல்லி போடுறதுக்கு பிள்ளை இல்லை, கொல்லி போடுறதுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் சுவாமி, நான் இறந்தால் தாங்கள் தான் எனக்கு கொல்லி போட வேண்டும், என் ஈமக்கிரியை செய்ய வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்கு வல்லாளருக்கு உத்தரவு கொடுத்தார் இல்லையா, நானே உன் ஈமக்கிரியை செய்கிறேன்னு. உண்ணாமலை அம்மையாரோடு அருணாச்சலேஸ்வரர் என்கின்ற அண்ணாமலையார் தான் வல்லால மகாராஜாவுக்கு ஈமக்கிரியை செய்தார். அப்பேற்பட்ட சிறப்புக்கு உரியவரும் இன்னைக்கு வரைக்கும் மாசி மகம் என்று சொல்லக்கூடிய அன்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் அண்ணாமலையாருடைய சிலையும் உண்ணாமலை அம்மையாருடைய சிலையும் அந்த வல்லால மகாராஜாவினுடைய இடத்திற்கு சென்று ஈமக்கிரியை என்று சொல்லக்கூடியதை இன்னைக்கு வரைக்கும் திதி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அந்த அண்ணாமலையாரனுடைய அற்புதத்தை நாம் எல்லாம் என்னவென்று சொல்ல முடியும்? யோசித்து பாருங்க. சொல்லுவதற்கெல்லாம் ஏதாவது இருக்கா என்ன? நீங்கள்லாம் நினைக்கலாம்,
குழந்தை என்று சொல்லக்கூடிய இல்லாத அத்தனை பேருக்கும் அண்ணாமலையாரே குழந்தையாக இருப்பார் என்று அனைவருமே நீங்கள் நினைத்து கொள்ளலாம். அந்த இறைவனே உங்களுக்கு குழந்தையாக இருப்பார், அதுதான் என்று சொல்லி நீங்கள்லாம் மனசில் என்ன நமக்கு யாரும் இல்லையே அப்படின்ற நினைக்கிறதை காட்டிலும் அந்த இறைவனே உங்களுக்கு குழந்தையாக இருப்பார், பிள்ளையாகவும் இருப்பார், இறைவனாகவும் இருப்பார், 2 ரூபத்தில் இருப்பார். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கை தானே வாழ்க்கை. அப்பேற்பட்ட வல்லால மகாராஜா வடக்கு கோபுர வாசலை ஒரு நிலையில் தான் கட்டியிருந்தார். அடுத்த நிலை 11 நிலை மொத்தம். அந்த 11 நிலையில் ஒரு நிலை தான் அவர் கட்டி முடித்தார். வல்லால மகாராஜா போய் ஒரு குரு கிட்ட கேட்டார். ஏன்னா திருவண்ணாமலை தலமே வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழக்கூடிய தலம், மிகப்பெரிய சித்தர்கள் வாழக்கூடிய தலம். அந்த இடத்துல ஒரு குரு இடத்துல போய் கேட்டார், சுவாமி எங்களால் முழுமையாக இந்த கோபுரத்தை என்னால் நானும் தொடங்குறேன் ஆனால் நிற்கிது, நானும் தொடங்குறேன் ஆனால் நிற்கிது, நானும் தொடங்குறேன் ஏனோ நிற்கிதுன்னார். அப்போ இவ்வளவும் தொடங்குறேன் நிற்கிதுன்னா என்ன காரணம்னார். அப்போ அந்த குரு சொன்னாராம், உன்னால் இதை முடிக்க முடியாது வல்லாலா, உன்னால் இதை முடிக்க முடியாது. ஏன் சுவாமி? இதை முடிப்பதற்கு என்று ஒரு பெண் வருவாள், அந்த பெண்தான் இந்த கோபுரத்தை கட்டி முடிப்பாள். அந்த கோபுரத்தை யார் கட்டி முடிப்பா? ஒரு பெண்தான் முடிப்பாள் அப்படின்னு சொன்னார். சொல்லி முடிச்ச அடுத்த வினாடி பார்த்தார், சரி அதோடு அப்படியே நிறுத்திட்டார். ஏன்னா அதுக்கு மேலே அவர் போகலை, அதோட நிறுத்திட்டார். இப்போ நிறுத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அப்போ தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடக்கு கோபுர வாசல் அம்மணி அம்மாள்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், அவள் ரொம்ப அருமையான அம்மா. ஆங்கிலேயர் காலத்தில் சென்ன சமுத்திரம், அதாவது சங்கம் மாவட்டம் சென்ன சமுத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடம் கிட்டத்தட்ட 1735 ஆண்டு. அப்போ வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சி மாதிரி சுதந்திர நாடெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் சுதந்திரமாக போய் யாரும் எதையுமே செய்ய முடியாது, அப்படி ஒரு காலகட்டாயம் அப்பெல்லாம் வந்து. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் அந்த சென்ன சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இந்த அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா கோபால் என்று சொல்லக்கூடிய அவருக்கும் ஆயி அம்மாள், கோபால் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கும் ஆயி அம்மாள் என்று சொல்லக்கூடியவருக்கும் 2வது குழந்தையாக அருள்மொழி என்கின்ற நாமத்தோடு மார்கழி மாசத்தில் பிறந்தாள். மார்கழி மாசத்தில் அந்த அம்மா பிறந்தாங்க. அப்படி பிறந்து அந்த அம்மா வளர்றார். எல்லா குழந்தையும் பார்த்தீங்கன்னா அந்த விளையாடும், எல்லா குழந்தைங்களும் விளையாடும். ஆனால் இவ மட்டும் என்ன பண்ணுவாளாம், எப்போ பார்த்தாலும் எதையாவது முணுங்கிக்கிட்டே இருப்பாள். முருகா 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 சொல்கிறது, சிவான்னு சொல்கிறது, சிவாய நமன்னு சொல்கிறது, தேவாரத்தை படிக்கிறது, திருவாசகத்தை படிக்கிறது, இப்படி எதையாவது ஒன்று படித்து கொண்டே இருப்பாள். அப்போது படித்துக்கிட்டே இருக்கும்போது அம்மா குழந்தை என்ன சொல்கிறேன், ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சிவபுராணத்தில் ஒரு பகுதி. அப்போது இதை எப்பவும் திருவடியே சொல்லிகிட்டே இருக்கிறான். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற பொழுது அந்த அம்மா குழந்தைங்க அந்த ஒரு குறிப்பிட்ட பருவம் வரும் இல்லையா, அந்த பருவம் வருது. இந்த குழந்தை என்ன எப்போ பார்த்தாலும் ஒன்று சிவன் கோயிலில் இருக்கிறா, ஏதாவது கோயிலில் போய் வேலை செய்கிறா, இல்லையா எங்கேயாவது தனிமையாக உட்காந்து சிவாய நம்மன்னு சிந்திச்சிட்ருப்பான். நமக்கெல்லாம் கூட நேரம் கிடைக்கிற பொழுது உட்கார்ந்து ஏதாவது ஒரு நாமத்தை கண்ணை மூடி அப்படியே ஜபம் பண்ணிகிட்ருக்கணும். ஒரு உத்ராட்ச மாலையை கையில் வாங்கி வச்சுக்கணும். ஒவ்வொன்றா தள்ளிட்டு ஒவ்வொரு முறையும் அந்த நாமத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா மடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா அந்த கையில் ஒரு பேகை தொங்க விட்டு அதில் ஒரு உத்ராட்ச மாலை மாதிரி ஒரு மணி இருக்கும், அதில் ஒரு 108 இருக்கும். நீங்கள் பஸ்ஸில் போகும்போது வண்டியில் போகும்போது எதை போனாலும் சரி அந்த மணியை அவங்க அந்த மணியை கீழே தொங்க விட்டுருக்க மாட்டான், அந்த பைக்குள்ளேயே இருக்கும். அவங்க வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அதை சொல்லிகிட்டே இருப்பான்.
சில சிவடியார்கள் பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி உத்ராட்சம் 108 இருக்கும், அந்த பையில் வச்சுருப்பா. அது பாட்டுக்கு சிவாய நம அப்படின்னு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லின்னு இருப்பா. இதெல்லாம் எப்போ எதுக்கு உதவும் அப்படின்னா, அடுத்த ஒரு பிறவிக்கும் உதவும். இப்பிறவி என்று சொல்லக்கூடியதில் இந்த கடைசி காலங்களில் நாம் எல்லாம் என்ன பண்ணுவோம், உயிர் சட்டுன்னு போகாது. சில அவஸ்தைகள் இருக்கும். ஆனால் சில பேருக்கு தான் பாக்கியம், தூக்கத்திலே போயிடும். சில பேருக்கு பட்டுன்னு போயிடும். சில பேருக்கு பேசிகிட்டே இருப்பா போயிடும். என் கணவர் பேசிகிட்டே இருந்தார், இங்கேருந்து அவ்வளோ தொலைவு வாக்கிங் நடக்கிறார், நான் இங்கே கேட்லேயே நிற்கிறேன், முன்பக்கம் விழுந்தார், நான் போய் தூக்கும்போது ஒன்றும் இல்லை. முன்பக்கம் விழுந்தார், நான் போய் தூக்குறேன், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சில புண்ணிய ஆன்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புண்ணிய ஆன்மாவுக்கு மரண அவஸ்தை இருக்காதான். அப்போது நாம் எல்லாம் இப்போ இந்த ஜபம் பண்ணுறது இல்லை, இந்த மந்திரம் சொல்லுவது, இந்த இறை நாமத்தை சொல்கிறதுனால இதெல்லாம் எப்போ உதவும்னா, கடைசி காலத்தில் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இறைவன் கூட்டு போவார். அந்த சரி கஷ்டப்படுத்தாமல் கூட்டு போனாலும் அதுக்கப்புறம் ஒன்று இருக்கு இல்லை தெரியுமா, இங்கே இருந்து அங்கே போகிறோம். எங்கேருந்து? இங்கிருந்து 86,000 கோடி மைல் இருக்குதான் இங்கிருந்து அங்கே போகிறதுக்கு. எவ்வளவு? 86,000 கோடி மைல் இருக்குது. அந்த 86,000 கோடி மைல் போகிற வழியில் இந்த யமதர்மராஜா 16 நாள் நம்மளை ஒவ்வொரு நரகமாக காமிச்சிட்டு போவார். இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்காதான், தண்ணி 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 தண்ணின்னு தவிச்சிக்கிட்டே போகுமா இந்த ஆன்மா. சில நேரத்தில் எவ்வளவு பேர் சாப்பாட்டை வேஸ்ட்டு பண்ணுறோமோ அந்த போகிற காலத்தில் அந்த சாப்பாடு கிடைக்காதான். சில பேர் என்னென்னலாம் கொடுமை பண்ணுறோமோ அந்த பாவத்துக்கு தண்டனை மாதிரி இந்த 16 நாள் கூட்டு போவாராம். இந்த 16ஆவது நாள் ஈமக்கிரியை பண்ணுறா இல்லையா, அந்த ஈமக்கிரியைக்கே காரணம் இதுதான். பிராமணராக இருந்தால் 10 நாள், பூணூல் அணிந்த பிராமணராக இருந்தால் 10 நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிராமணாக இருந்தால் 16ஆவது நாள் காரியம். ஆனால் இப்போல்லாம் 3 நாள்லேயே முடிச்சுட்றான். கம்ப்யூட்டர் யுகம், கலியுகம், என்ன பண்ணுறது, நேரம் இல்லையா யாருக்கும், அதனால் முடிச்சு விட்றா. ஆனால் அதுவும் பாவம். 16ஆவது நாள் தான் வைக்கணும். அப்படி வச்சாதான் அந்த ஆன்மா அங்கே போய் சேர்றது, சொர்க்கமோ நரகமோ நமக்கு கிடைக்கும், அந்த இடம் கிடைக்கும்னு சொல்லுவாள். இந்த தவிச்ச வாய்க்கு தண்ணின்னு சொல்கிறேன் இல்லையா, யாரெல்லாம் இப்போ உட்காந்து அந்த நாமம் சொல்லி இருக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேரையும் பூ போட்டு நம்மளை பூ மாதிரி கொண்டு போவாரா அந்த யமை. எப்படி கொண்டு போவா? பூ மாதிரி. அது மட்டும் இல்லை, 33 கோடி தேவர்கள் புடைசூழ வாருங்க 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 என்று சிவகணங்கள் பூதகணங்கள் எல்லாம் அழைத்து, அது மட்டும் இல்லாமல் இறைவனே நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு வருவாராம். அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்கக்கூடியது அந்த நாமாவளி. அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு நாமம் சொல்லணும். உங்களுக்கு பிடிச்சது எந்த நாமமாக இருந்தாலும் சரி, கோவிந்தான்னு சொல்லு, கிருஷ்ணான்னு சொல்லு, ஏதோ ஒரு நாமம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சிவா 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 சிவான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ இந்த அம்மா அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தா, இந்த குழந்தை அப்படியே தான் சொல்லிகிட்டு இருந்தா. அப்படி சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கு மாமன் மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை மாமனை கல்யாணம் பண்ணுறதுக்கு மங்கை பருவம் வந்துருச்சு. ஒருவேளை கல்யாணம் பண்ணால் இப்பயும் சொல்லுவாங்க, சித்த பிரம்ம மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடும்பா. ஆமாம், சில குழந்தைங்க மந்தமாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணால் சரியாக போவோன்பாங்க. அது மாதிரி ஒரு வேளை இவளுக்கு கல்யாணம் பண்ணால் சரியாயிடுவான்னு நினச்சி மாமன் மகளை பேசி முடிவு பண்ண, மாமன் மகனை பேசி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணும்போது இவள் இந்த அம்மாவுக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, சுத்தமாக விருப்பம் இல்லை. இந்த அம்மாவுக்கு 1% கூட கல்யாணத்தில் விருப்பம் என்பதே கிடையாது. அப்படி விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த அம்மாவுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா நாளைக்கு கல்யாணம்னா இன்றைக்கி என்ன பண்ணிட்டா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளத்தில் போய் விழுந்து விட்டா, எனக்கு கல்யாணம் வேண்டான்ட்டு. எல்லாரும் ஒரு 150 பேர் குளத்தில் விழுந்து தேடுறா. நிறைய பேர் உட்காந்து தேடுறா 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 தேடுறா, கிடைக்கல, யார் தேடியும் கிடைக்கல. அப்படி யார் தேடியும் கிடைக்கல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, எல்லாம் என்ன பண்ணிட்டான்னா, இப்போவும் சொல்லுவோம் இல்லையா, ஒருவேளை அந்த குளத்தில் இருக்கக்கூடிய சேற்றில் போய் புதைந்திருக்குமோ
அப்படின்னு நினச்சி தேடி 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 பார்த்தா கிடைக்கல. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே வரா. அதே குளத்தில் 3 நாள் கழித்து ஏறி வரா. இப்போ ஏறி வந்ததை எல்லாரும் பார்க்குறா, ஊரார் அத்தனை பேருமே பார்க்குறா. 3 நாள் இந்த குளத்துக்குள்ளேயே இருந்து உயிரோடு வராளே. 3 நாள் தண்ணி இருக்கக்கூடிய குளத்துக்குள்ளே நம்மளாம் போய் இருந்தால் 3 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் தாக்கு பிடிக்க முடியும்? முடியாது. ஆனால் அந்த அம்மா 3 நாள் கழித்து கரையேறா. இப்போ 3 நாள் கழித்து கரையேறிய உடனே எல்லாரும் பார்க்கிறா, அம்மா 3 நாளாக எங்கடி போனேன்? இந்த குளத்துக்குள் தான் இருந்தேன். எங்கே இருந்த? இந்த குளத்துக்குள் தான் இருந்தேன். என்ன சொல்லுகிறாய்? இந்த குளத்துக்குள் இருந்தாயா? ஆமாம். என்ன செய்து கொண்டிருந்தாய்? சிவபெருமான் எனக்கு என்ன செய்திருந்தார்? குருவாக வந்து உபதேசனை செய்து கொண்டிருந்தார். என்ன செய்திருந்தார்? குருவாக வந்து உபதேசனை செய்து கொண்டிருந்தார். இது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க, இது என்ன இது? இவ சிவாய நம சிவாய நம என்று சொல்லி ஒருவேளை அந்த குருவே வந்துடும். சில பேர் இதெல்லாம் கட்டுக்கதேம்பா. அப்போவே சில பேர் என்ன நினைப்பா, உண்மையாக இருக்கும் போல இருக்கும். 3 நாள் ஒரு தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு பெண் உயிரோடு வரான்னா எவ்வளோ பெரிய ஆச்சரியம், உண்மையாகத்தான் இருக்கும்பா. சில பேர் என்ன சொல்வா, சித்த பிரம்ம போல இருக்குது, பைத்தியம் போல இருக்கும்பா. ஒவ்வொருத்தரும் ஒரு. ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன நினச்சாங்க, இது உண்மையாக இருக்கும் போல் இருக்கின்றது. இது உண்மையாக இருக்குமானால் இந்த அம்மா நினைக்கிறா, என்ன நினைக்கிறா, அந்த ஊரில் வந்து இந்த தண்ணி பார்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீர்நிலை பார்த்து சொல்கிறா. இங்கே கிணறு வெட்டுங்க, தண்ணி கிடைக்கும். இங்கு புதையல் இருக்கிறது, இந்த புதையலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அம்மா சொன்னா, இளமையிலேயே, முதுமையில் கிடையாது, இளமையிலேயே அந்த ஞானத்தை பெற்று கிணறு வெட்டினா இந்த இடத்துல கிணறு வெட்டுங்க, தண்ணி கிடைக்கும்னா. இந்த இடத்துல அந்த அம்மா நடந்து போயின்றிருப்பா, பூமியில் புதையல் இருந்தால் அந்த அம்மா இந்த இடத்த தோண்டுங்க, அந்த இடத்துல புதையல் இருக்கும்பாங்க. எந்த இடத்துல கோயில் கட்டணுமோ அந்த இடத்துல கோயில் கட்டுங்கள் என்று அந்த அம்பாள் சொன்னா. சரி, இவ இப்படியே இருக்காளே, திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சுற்றிட்டு வந்தாலாவது இவ சரியாவாளான்னு பெற்றோர்கள் நினைச்சாங்க. ஏன்னா கல்யாணம் தான் இல்லாமல் போச்சு. சரி, ஒரு வேளை கிரிவலம் போய் ஏதாவது சுற்றிட்டு வந்தாலாவது இது எல்லாம் சரியாகுமான்னு சொல்லி திருவண்ணாமலை தலத்துக்கு சென்னை சமுத்திரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்படி அழைத்து வந்தவர்கள் அந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரையும் உண்ணாமலை அம்மையாரையும் அங்கே தரிசனம் பண்ணுறா இந்த அம்மா. அப்படி எல்லாரையும் தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு அண்ணாமலையாரை பார்த்த உடனே இவளுக்கு அந்த அண்ணாமலையாரை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. அண்ணாமலையாரை பார்த்துட்டு, எனக்கு கூட பார்த்தீங்கன்னா எந்த தலத்துக்கு போனாலும் சுவாமியை கும்பிடுவேன், சட்டுன்னு வந்துடுவேன். ஆனால் திருச்செந்தூருக்கு மட்டும் போனேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி 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 பார்ப்பேன். மறுபடியும் வந்துட்டு கூட ஒரு எட்டி பார்த்துட்டு தெரிகிறாரான்னு பார்த்துட்டு தான் வருவேன். அது என்னமோ தெரியல, அவரை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது அப்பத்திலிருந்து ஒரு ஈர்ப்புத்தன்மை, அவர்கிட்ட போய் பார்க்கணுன்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒன்று. அப்போது அந்த ஒரு சில இறைவனை பார்க்கிற பொழுது மன திருப்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சில பேரை பார்த்தா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் பூஜை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், காத்தால் விளக்கேற்றுறது ரொம்ப பிடிக்கும். நான் என் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையாரும் ஒரு ஆஞ்சநேயரும் வச்சுருக்கேன். அவங்களுக்கு பூஜை பண்ணால் அன்றைக்கெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். என் பையன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்து நீ சமைச்சாவே சமையலே வேறு மாதிரி தான் இருக்குது, சந்தோஷமாக சமைக்கிற, இல்லைன்னா உப்பு ஒன்று அதிகமாக போட்டுற, காரம் ஒன்று அதிகமாக போட்டுற, எதையாவது ஒன்று அதிகமாக போட்டுறேன்னுவான். ஆனால் அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்து சமைச்சா ஒரு திருப்தி. அது என்னமோ தெரியல, பூஜை பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பூஜை பண்ணாமல் இருந்தேன்னா என்னமோ இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, என்ன வேலை செய்கிறோமோ, எந்த வேலையும் எனக்கு முழுசாக செய்ய முடியாது. அது அந்த பூஜை அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு குளிச்சுட்டு ஒரு விளக்கேற்றினாவே ஒரு சந்தோஷம். அப்பா திருப்தியாக இன்றைக்கி பூஜை, ஒரு விளக்கேற்றதுக்கு திருப்தியாக என்னமோ பெரிய அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ண மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகனை ஒரு 4 தடவையாவது பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஒரே நாளைக்கு 4 தடவை பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். அவரை மட்டும் இன்றைக்கி வரைக்கும் பார்க்காம வரவே மாட்டேன்னு, வருஷத்துக்கு எப்படியும் ஒரு 10 நாள் அங்கே போவேன். ஐப்பசி திருவிழா, ஆவணி திருவிழா, மாசி திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்
அந்த இடத்துல நிகழ்ச்சி பண்ணுவேன். எல்லா கடவுளை பார்க்கதை காட்டே எனக்கு அங்கே போனால் அவர்கிட்ட நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். எனக்கு கண்ணில் தன்னால் தண்ணி வந்துடும், அழுதுருவேன் 2 சொட்டு. சரி சரி உனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடு, என்ன கொடுக்க வேண்டான்னு தோணுதோ நீயே வச்சுக்கோம்பே, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி அதை மட்டும்தான் நினைப்பேன். அந்த இடத்துல போனால் எனக்கு சும்மா நிறைய எதையும் கேட்கலான்னு தோணாது. ஒருவேளை நான் கேட்காதனாலே என்னமோ தெரில, நிறைய இன்னும் கொடுக்கவே மாட்டேன்றார் சிலதெல்லாம். நீ எப்போ கேட்குறியோ அப்போ கொடுக்குறேன்னு வச்சுருக்காரா என்னன்னு தெரில. அதனால் இறைவனை சில இடத்துல போனால் தான் நமக்கெல்லாம் அந்த ஆத்மார்த்தமான பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மார்த்தமான பக்தி என்பது ஒரு சில இறைவனை பார்க்கிற பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப தோணும். அப்போ சில நேரங்களில் துன்பம் வந்தாலும் அந்த இறைவனிடத்தில் தான் நமக்கு சொல்ல தோணும். இப்போ இந்த அண்ணாமலையாரனுடைய உருவத்தை பார்த்த உடனே அவனுக்கு அந்த இடத்த விட்டுட்டு போகணும்னு மனசு வரல. பெற்றவர்கள் கூப்பிட்றாங்க, அம்மா வா போகலாம், நீங்கள் மட்டும் போங்க, எனக்கு இந்த திருவண்ணாமலையை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அடியே என்னடி சொல்கிறேன், வயசு பொண்ணு இங்கே விட்டுட்டு எப்படி போக முடியும்? ஊருக்கு போனால் ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, வயசு பொண்ணு எங்கேயோ விட்டுட்டு வந்தாலாம் சொல்லுவாங்க. அப்போ இப்போவே ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவாள், இப்போ பேச மாட்டா. இப்போ அப்போல்லாம் 1735 வருஷம்லாம் பேசியிருக்க மாட்டால, நிறைய பேசுவாங்க இல்லையா? அப்போது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த அம்மா சொன்னால் நான் சத்தியமாக வரமாட்டேன், அண்ணாமலையாரை விட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா தினனார் என்கின்ற ஒரு அடியார், அதை தான் பட்டினத்தார் சொல்லியிருப்பார். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கேன்னு இருப்பார். அப்படிப்பட்ட பக்தி 6 நாளில் செய்த தினனார் கூட அவர் போனது பன்றியை வேட்டையாடுறதுக்கு தான் போனார். ஆனால் அந்த காலத்தீஸ்வரரை பார்த்த உடனே அவருக்கு என்ன தோணுச்சுன்னா அவரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. எல்லாரும் நண்பன் கூட போனவெல்லாம் சொல்கிறான், டே எங்கள் ராத்திரியெல்லாம் தங்க முடியாது, நிறைய கொடிய மிருகங்கள் வரும். அடே போடா, குடுமிநாதரே தனியாகிறாரு, அவரை விட்டுட்டு நான் எப்படி வர்றது? அவனுக்கு வயசு அப்போது அந்த வயசு தின்னனாருக்கு 9 வயசு. யாருக்கு? கண்ணப்ப நாயனாருக்கு வயசு 9. அந்த 9 வயதில் அந்த சிவபெருமானை விட்டுட்டு வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லை. அதனால இங்கேயும் இந்த அம்மணி அம்மாளுக்கு அருள்மொழி அம்மையாருக்கு விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. சரி, அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தக்கார வீட்டில் இந்த விட்டுட்டு வரமாட்டேன்னு ரொம்ப அடம் பிடிக்கிறா, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ஒரு 10 நாள் இங்கே இருக்கட்டும், நான் மறுபடியும் கூட்டிகிட்டு போகிறேன். சொந்தக்கார வீட்டில் விட்டுட்டாங்க. பத்திரமா இருமா அம்மா, எங்கேயும் வெளியில் எங்கேயும் போயிடாதே, பெற்றவர்கள் நாங்கள், கெட்ட பேர் எதுவும் வாங்கி கொடுத்துடாதே, பத்திரமா இருந்துக்கோ, வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறா. இந்த அம்மா சரி சரி சரின்னு சொல்லிவிட்டு தினமும் காலையில் சாயங்காலம் போய் திருவண்ணாமலையில் போய் அருணாச்சலேஸ்வரரை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு பக்கம் உட்காந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு சதா உட்காந்து தியானம் பண்ணுவாள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.